60 நாள் ஃபுட் டெலிவரி ஓட்டி 1,700,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1458 ஆர்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் 60 நாளில். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 60 நாளில் 6974 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. ஒரு நாளைக்கு 116 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த காசை வச்சு நம்ம ஆல்பம் சாங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோங்க. நான் எதுக்காக 60 நாளில் 1,00,000 சம்பாதிக்கணும்னு ஒரு சேலஞ்ச் பண்ணேன்னா, நான் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணணுன்ட்டு இருக்குங்க. அதனால தான் நான் வந்து எனக்கே ஒரு டைம் லைன் தந்தேன், 60 நாளில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற டேஸில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ரெடி ஆகணும்னு தான் இந்த சேலஞ்சை பண்ணேன். இதுக்கப்புறம் ஆல்பம் சாங்கோட அப்டேட்ஸ் வந்து கண்டினியூவாக வருங்க. பாய் பாய் பாய். சாப்பாடு டெலிவரி பண்ணி 60 நாள்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? லட்சிய கனவுகளை எட்டி பிடிக்கணும்னு நினைச்சு முயற்சி செய்யறவங்களால நிச்சயமா முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு 2,00,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டாங்கன்னு பல பேர் பல புரளிகளை கலப்பினாலும் கடைசியில 1,700,000 ரூபாய் சம்பாதிச்சு சேலஞ்ச்ல வின் பண்ணி காமிச்சிருக்காரு. அஸ்கர் ஓஜி வைப்ஸ் அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. டைரக்டர் ஆகணும் அப்படின்ற தன்னுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக அதுக்கு ஒரு ஆல்பம் சாங் டைரக்ட் பண்ணணும்னு 60 டேஸ் சேலஞ்ச கையில எடுத்திருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத ஒரு நாள் விடாம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல vlog-ஆ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 59வது நாள் வந்துச்சு. இன்னும் இந்த சேலஞ்ச்ல வின் பண்றதுக்கு 4,000 ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய வெறும் ஒரு நாள்ல ஏர்ன் பண்ண முடியுமா, சேலஞ்ச்ல வின் பண்ண முடியுமா அப்படின்ற क्वेश्चन இருக்கும்போது இன்சென்டிவோட சேர்த்து கடைசியில வின் பண்ணிருக்காங்க. இந்த சேலஞ்ச்ல இதுவரைக்கும் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 24 ஆர்டர் அப்படின்ற கணக்குல ஃபுட்டும் டெலிவரி பண்ணிருந்திருக்காங்க. சோ கனவுகளை எட்டி பிடிக்கிறதுக்காக அயராத முயற்சி செஞ்சு இந்த சேலஞ்ச்ல வின் பண்ண இவங்களுக்கு நெட்டிசன்கள் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பண்ண போற ஆல்பம் சாங்கும் வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபுட் டெலிவரினால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றதுக்காக இந்த சேலஞ்ச் கிடையாது. லைஃப்ல ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு பணம் தேவை. அதுக்காக தான் இந்த சேலஞ்சை கையில எடுத்திருந்திருக்காங்க. சேலஞ்ச்ல வின் பண்ணது வெளியில தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்னென்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையா இருக்கும். சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ஸ்பைரிங்கான பல ஸ்டோரிஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தாழ 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 மேடிக்கண்ட